வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றத்தை அவமதிப்பு 6 பேருக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றில் தகவல் சமர்ப்பிப்பு. யாழில் மோட்டார் சைக்கிளும் காரும் மோதி விபத்து, இளம் பொறியியலாளர் உயிரிழப்பு. எல் நினோ தாக்கம் 7 மாவட்டங்களில் 81,865 பேர் பாதிப்பு. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வெப்பம், முதியோர் நோயாளிகள் குறித்து அவதானம். கொழும்பில் புதிய மின்சார ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு பணிகள் ஆரம்பம். காரைநகர் கடற்கரையில் கரையொதுங்கிய சடலம், தீவிரமாக விசாரணை. பதுளை வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் மாயம், கார் மீட்பு தேடுதல் தீவிரம். துன்னாடியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை, 2 கைது. ஐஸ் போதைப்பொருள் விற்பனை, தேசிய மக்கள் சக்தி நகரசபை உறுப்பினரின் மகன் கைது. இரத்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கவுள்ள நிலவு, ஆகஸ்ட் 28 அரிய கிரகணம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளின் கீழ் அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச, உதய கமன்பில, சுகீஸ்வர பண்டார, திலித் ஜேவீர, அசங்க நவரத்ன மற்றும் மகிந்த பத்திரன் ஆகியோருக்கு எதிராகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 7 முதல் 15 வரை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் கீழ் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் ஒலி கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குறித்த 6 பேரும் நீதிமன்ற நடவடிக்கைகளை விமர்சிக்கும் வகையில் பகிரங்கமாக கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த ஆகஸ்ட் 5 கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் தகவல்களை சமர்ப்பித்திருந்தது. அவற்றை ஆராய்ந்த கோட்டை நீதவான் நீதிமன்றம் குறித்த நபர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் முதற்கட்ட அவதானிப்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளை விமர்சிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட 6 பேருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காக வழக்கை பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன்கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். யாழ்ப்பாணம் நல்லூர் குறுக்கு தெரு சந்திப்பில் நேற்றிரவு இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு சுமார் 11:20 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளம் பொறியியலாளர் கந்தசாமி கோகுலதாஸ் உயிரிழந்துள்ளார். அவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த சஞ்சீவன் என்பவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகிய 2 வாகனங்களும் சேதமடைந்துள்ளன. சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் காரின் முன்பகுதியும் மோட்டார் சைக்கிளும் கடுமையாக சேதமடைந்துள்ளமை காணப்படுகிறது. விபத்து இடம்பெற்ற போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 தலைக்கவசம் அணியாமல் பயணித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். எல் நினோ தாக்கம் காரணமாக நாட்டின் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 81,865 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. குறித்த மாவட்டங்களில் உள்ள 23 பிரதேச செயலக பிரிவுகள் வறண்ட காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி 25,628 குடும்பங்களைச் சேர்ந்து 81,865 பேர் எல் நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 20 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 23,048 குடும்பங்களைச் சேர்ந்து 72,153 பேருக்கு குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அதிக அளவிலான குடிநீர் மொனராகலை மாவட்டத்திற்கு விநியோகிக்கப்படுகிறது. அங்கு 7 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்து 10,264 குடும்பங்களில் 33,023 பேருக்கு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் 8 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்து 9,547 குடும்பங்களின் 28,523 பேருக்கும் குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அம்பாறை மாவட்டத்தின் 2 பிரதேச செயலக பிரிவுகளில் பாதிக்கப்பட்டுள்ள 2,537 குடும்பங்களைச் சேர்ந்து 7,882 பேருக்கும் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்று பகல் வேளையில் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதன்படி இயற்கை அபாயங்கள் பற்றிய முன்னெச்சரிக்கை மையம் செம்மஞ்சள் நிற வெப்ப வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நேற்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவித்தல் இன்று மாலை 4 மணி வரை செல்லுபடியாகும். கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கு இந்த எச்சரிக்கை பொருந்தும். குறிப்பிடப்பட்ட சில பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பமானது பகல் நேரத்தில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வெப்பமான வானிலையின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். போதுமான அளவு நீரை குடிக்க வேண்டும். முடிந்தவரை நிழலான இடங்களில் அடிக்கடி ஓய்வு எடுக்க வேண்டும். வெப்பத்தினால் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் சிறுவர்களை தனியாக வாகனங்களுக்குள் விட்டு செல்லக்கூடாது. வெளியில் கடினமான உடற்பயிற்சிகள் அல்லது வெளிப்புற செயல்பாடுகளை குறித்து நிழலான இடங்களில் தங்குவதுடன் அதிக அளவில் திரவ ஆகாரங்களை அருந்த வேண்டும். இலகுரக வெள்ளி அல்லது லேசான நிறமுடைய ஆடைகளை அணிய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய புதிய மின்சார ரயில் திட்டத்தின் பணிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதற்கான ஆரம்பகட்ட திட்டமிடல் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதி அமைச்சர் ருவன் சேனரத் தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் முன்மொழியப்பட்டுள்ள இந்த மின்சார ரயில் சேவை மருதானியிலிருந்து ஆரம்பிக்க உள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய திட்டத்தின் கீழ் ருகனுகுமாரி தொடருந்தில் பெலியத்தவில் இருந்து பயணம் செய்யும் பயணிகள் பானத்துறையில் இறங்கி இந்த மின்சார ரயில் சேவை மூலமாக கொழும்பை நோக்கி தமது பயணத்தை தொடர முடியும் என்று பிரதி அமைச்சர் ருவன் சேனரத் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காரிநகர் வேறுபட்டி கடற்கரையில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று இன்று கரையொதுங்கியுள்ளது. கடற்கரைக்கு சென்ற சிலர் சடலம் ஒன்று கடலில் மிதப்பதை அவதானித்து இது தொடர்பில் ஊர்காவற்றுறை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கரையொதுங்கிய சடலம் யாருடையது என்பது இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். பதுளை போதனா வைத்தியசாலையில் பணியாற்றும் விசேட வைத்தியர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வைத்தியர் நேற்று காலை வழமை போன்று கடமையில் ஈடுபட்டிருந்த நிலையில் அதன் பின்னர் அவரை காணவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. வைத்தியரை தேடும் நடவடிக்கைகளின் போது அவரது கார் மகியங்கனி திசையை நோக்கி பயணித்தமை மீக ககுவில்ல பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளமை தெரியவந்துள்ளது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் பதுளை மகியங்கனி பிரதான வீதியின் 17ஆம் கட்டை மாப்பா கடுவவு பகுதியில் வைத்து வைத்தியரின் கார் நேற்றிரவு கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கமைய காணாமல் போன வைத்தியரை தேடும் நோக்கில் இன்று குறித்த பகுதியில் போலீசார் குற்ற சம்பவ இடங்களை ஆராயும் தடவியல் அதிகாரிகள் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து கூட்டு தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அரசு புலனாய்வு துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் துண்ணானிக்காட்டு பகுதியில் நீண்ட காலமாக இயங்கி வந்த சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையம் நெல்லியடி போலீசாரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றிவளைப்பின் போது 20,000 மில்லிமீட்டர் கசிப்பு, 5,40,000 மில்லிமீட்டர் கோடா கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் மற்றும் மோட்டார் வாகனம் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டதாக கூறப்படும் துண்ணாலி பகுதியைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்ற ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை நெல்லியடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை அண்மை காலமாக வடமராட்சி பிரதேசத்தில் சட்டவிரோத கசிப்பு விற்பனை அதிகரித்து வருவதாக தேசவாசிகள் கவலை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினர் மேற்கொண்டு விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது தேசிய மக்கள் சக்தியின் கொழுந்தாவு நகரசபை உறுப்பினர் ஒருவரின் மகன் உட்பட 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழுந்தாவு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடமாடிய ஒருவரை போலீசார் சோதனையிட்ட போது அவர் மற்றும் ஒரு நபரிடமிருந்து போதைப் பொருளை பெற்றுக் கொள்வதற்காக அங்கு வந்திருந்தமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் குறித்த நபரின் ஊடாக போதைப்பொருள் விற்பனையாளரை தொடர்பு கொண்டு வரவழைத்துள்ளனர். இதன்போது 5 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் வந்ததாக கூறப்படும் போதைப்பொருள் விற்பனையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து அவரது வீட்டை போலீசார் சோதனையிட்டுள்ளனர். இதன்போது வீட்டிலிருந்து மேலும் 75 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டு போதைப்பொருள் விற்பனையாளர் தேசிய மக்கள் சக்தியின் கொழுந்தாவு நகரசபை உறுப்பினர் ஒருவரின் மகன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு 2 சந்தேக நபர்களும் மாளிகா கந்த நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன
17 அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். ஒழுங்கமைக்கப்பட்டு குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் பொக்கோ சமன் என்பவரின் தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலைச்சம்பவம் தொடர்பாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்து சந்தேக நபர் ஒருவரிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. கடந்த 19ஆம் தேதி ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட மித்தனிய பகுதியைச் சேர்ந்து 21 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைத்து மித்தனிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது மித்தனிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் பொக்கோ சமன் என அழைக்கப்படும் நபரின் தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு குறித்த சந்தேக நபர் உடந்தையாக செயற்பட்டு இருந்தமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் நேற்று வெலஸ்முள்ள நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொலைக்கு உடந்தையாக செயல்பட்டதாக கூறப்படும் மற்றும் ஒரு சந்தேக நபரை தங்காளி பிரிவு குற்றப்புலன் ஆய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு நேற்று கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் மித்தனிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளார். 24 வயதுடைய குறித்த சந்தேக நபர் மித்தனிய பகுதியை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மித்தனிய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி விண்வெளியில் அரிய வானியல் நிகழ்வான பகுதி சந்திர கிரகணம் நிகழவுள்ளது. இந்த சந்திர கிரகணத்தின் போது நிலவின் சுமார் 96% பகுதி பூமியின் அடர்நடலால் மறைக்கப்படவுள்ளதுடன் சுமார் 4% பகுதி மட்டுமே வெளிச்சத்தில் காணப்படும். பொதுவாக முழு சந்திர கிரகணத்தின் போது நிலவு சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். எனினும் இம்முறை 96% மறைக்கப்படுவதால் பகுதி சந்திர கிரகணமாக இருந்தாலும் நிலவு இரத்த சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும்போது பூமியின் வளிமண்டலத்தின் ஊடாக செல்லும் சூரிய ஒளி நிலவின் மீது படுவதால் அது சிவப்பு நிறத்தில் தோன்றுகிறது. இந்த கிரகணம் வட மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களில் மிகவும் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 100 கோடி மக்கள் இந்த வானியல் நிகழ்வை நேரடியாக காணும் வாய்ப்பை பெறுவர். மேலும் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளிலும் கிரகணத்தை அவதானிக்க முடியும். இதேவேளை இலங்கை, இந்தியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் கிரகணம் நிகழும் நேரத்தில் பகல் பொழுதாக இருப்பதால் அப்பகுதிகளில் இருந்து இதனை நேரடியாக காண முடியும். இலங்கை நேரப்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 8:04 மணிக்கு ஆரம்பமாகும் சந்திர கிரகணம் காலை 9:43 மணிக்கு உச்சத்தை எட்டி முற்பகல் 11:22 மணிக்கு நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் ஆடிய பாத வீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி புவனேஸ்வரி பழனியப்பா அவர்கள் 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மாதகல் பிள்ளையார் கோவிலிடையே புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி விஜயலட்சுமி ராமநாதன் அவர்கள் 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கரவெட்டி கிழக்கை புறப்படமாகவும் வமனி குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தசாமி கோகுலதாஸ் கோஃபு அவர்கள் 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் புளியங்கூடலை புறப்படமாகவும் ஒட்டு சுட்டான் மற்றும் கொழும்பு ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு அப்பாத்துரை தேவராஜா அவர்கள் 23/8/2026 அன்று கொழும்பில் இறைப்பதம் எய்தினார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.